வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரை டிவிஎஸ் நகரில் கடந்த 22 வருடங்களாக மருத்துவ சேவை செய்து வருகிறேன். என்னுடைய கணவர் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னே கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளாக நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தோம். எங்கள் கணவர் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி சொந்த பந்தத்தில் பேசுவாங்க வைப்பாங்கன்னு. அவங்க இருக்கும் பொழுது 1000 பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து போய் இருந்தாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, எப்படிப்பா இருக்கீங்க பிள்ளைகளை வச்சுட்டு, 2 பசங்க எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது யாருமே எங்களை கவனிச்சுக்கல. ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது கூட ஆள் இல்லை. அந்த நேரத்தில் எங்கள் கணவர் இறந்த 3 நாளில் இது மாதிரி காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் தான் நான் அந்த செமஸ்டர் எழுதுனேன். அப்பயே சொன்னாங்க, இது உனக்கு தேவையா, கணவர் இல்லாதப்ப இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, பிள்ளைகளை மட்டும் கவனிச்சுட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே இருக்க முடியாததுனால, ஏன்னா பிள்ளைகளை பார்க்கணும். பிள்ளைகளை அவங்க அப்பா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஹைஃபையாக வளர்த்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அப்பா இல்லைன்னு ஒரு கவலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் படித்து அக்குபஞ்சர் கிளினிக்கு, கேரளா ஆயில் மசாஜ், ஆயில் தெரப்பி, சித்தா எல்லாமே அனைத்து ஒரு படிப்புகளையும் நான் படித்தேன். காமராஜர் யூனிவர்சிட்டி